ஜெபிக்கவும் ஒழுங்கா ஜெபிக்க தெரியாது. என்ன செய்யறது, நேரம் முன்னால வந்து நிக்கிறாங்க. அப்ப இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாதான். என்ன செய்யணும் தெரியாம இருக்கும்போது பார்த்தாராம், பக்கத்துல மாட்டுக்கு தண்ணி ஊத்தக்கூடிய ஒரு பக்கெட்டு அந்த மாட்டுக்கு ஊத்தக்கூடிய தண்ணி இருந்துதான். இவர் என்ன செய்தாராம், படார்னு அந்த தண்ணியோட எடுத்துட்டு இயேசுவின் நாமத்திலேன்னு சொல்லிட்டு அந்த அந்த சகோதரி படுக்கையில படுத்திருந்த சகோதரிக்கு மேல தூக்கி ஊத்துனாராம். அது எத்தனை நாள் குளிக்கலையோ, படுத்திருந்த சகோதரி படார்னு தண்ணி விழுந்த உடனே படா எழும்பி ஒரே ஓட்டம் வீட்டுக்கு ஓடி போயிட்டான். அந்த சோக்கேடு அதுக்கப்புறம் வரவே இல்லையா. பாருங்க, இப்போ வந்து இயேசு நாமம் வல்லமை உள்ளது. எனக்கு நம்ம பலத்தினால அல்ல, நம்மளுடைய சாமர்த்தியத்தினாலும் அல்ல, நம்மளுடைய தகுதினாலும் அல்ல. ஜீவனுள்ள தேவன் பரலோகத்திலிருந்து என்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி எனக்காக வேண்டிக் கொள்வதனால பாருங்க, இன்னைக்கும் என்ன செய்யுது, அந்த விசுவாசம் என்னை பாதுகாக்கிறது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை, எனக்காக பரலோகத்துல எனக்காக ஒருவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி எனக்காக ஒரு ஜீவனுள்ள தேவன் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாருங்கிறது என்னை என்கரேஜ் பண்ணுகிறது. அவர் என்னது, என்ன அறியாமையை நீக்க வந்த நல்ல பாக்கியாயர். அது மாத்திரம் இல்ல, என்ன ஆக்கணைக்குள்ளாக தீர்க்காத நல்ல ஒரு ஆண்டவர். அது மாத்திரம் இல்ல, என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி எனக்காக வேண்டிக் கொள்கிற இன்னும் நல்ல ஒரு ஜீவாதிபதி. அது மாத்திரம் இல்ல, பாருங்க இந்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:4 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அது 1 கொரிந்தியர் 6:11 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பாருங்க பாருங்க, அந்த வசனம் மிகவும் அருமையா இருக்கிறது. மிக 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 ரொம்ப அதை என்ஜாய் பண்ணி அந்த வசனத்தை வாசித்தேன். பாருங்க, இயேசு சாமி என்னத்துக்காக என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாங்களா, நான் குற்றமில்லாமல் இருப்பதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். He choose me, He selected me. எதுக்கு, நான் குற்றமில்லாமல் இருப்பதற்காக, நான் பரிசுத்தமாய் இருப்பதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி இருந்தோம், நம்ம பாவியாதான் அந்த வசனம் வசிக்கும் போது பாருங்க, நம்மளும் எப்படிதான் இருந்தோம், எல்லாரும் மாதிரிதான் இருந்தோம். ஆனா பாருங்க 6:11 கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தமது தேவனுடைய ஆவியினாலும் நீங்க கழுவப்பட்டீங்க. அது மாத்திரம் இல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்ம பாவியாதான் இருந்தோம், ஆண்டவர் என்ன செய்றாரு, நம்ம கழுவினாரு, பரிசுத்தமாக்கப்பட்டாரு, நீதிமான்கள் ஆக்கப்பட்டுகிறார். நம்ம பிலிப்பியர்ல வாசிக்கும் போது குற்றமற்றவர்களாக நம்மளை நிறுத்தி இருக்கிறார். நான் அடிக்கடி நம்ம சபையிலையும் சொல்லியிருக்கேன், அஜ்மாலையும் தம்பிமாருக்கு அநேக நேரங்களில் சொல்லக்கூடிய ஒரு சின்ன உதாரணம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ரோட்டோரத்தில் இந்த போண்டா, இந்த பழம்பொரி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழம்பொரின்னு சொல்லுவாங்க, அதை பொரிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாழைக்காய் எடுப்பாங்க, மாவுல முக்குவாங்க, அடுத்தது எண்ணெயில போடுவாங்க சொர்றன்னு, அடுத்து இங்க எடுத்த அழகான பழம்பொரி இல்லையா. பாருங்க, நம்மளும் முதல்ல வாழைக்காயா இருக்கும்போது எப்படி இருந்தோம், பிரபிச்சிருக்கோம் இல்லையா. நம்ம பார்த்த நம்ம பாருங்க கசப்பா, நம்ம எங்கேயாரு அந்த கரை பிடிக்கக்கூடியவங்களா தான் நம்ம இருந்தோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு, முதல்ல அழகா கழுவி, அடுத்து அழகா எண்ணெயில பொரிக்கும் மாதிரி அழகா ஆண்டவர் என்ன செய்தார், அவருடைய ரத்தத்தினால கழுவி அவருடைய வஸ்திரங்களை நமக்கு தெரித்து அழகான பழம்பொரி, எல்லாருக்கும் உபயோகப்படக்கூடியவங்களாக, குற்றம் சாட்டப்படாதவர்களாக, நீதிமான்களாக தேவ சமூகத்துல நம்மளை நிறுத்துகிறாராம். இது யாரு செய்யறா, நம்மளால அல்ல, ஆண்டவர் நம்மளை முன்குறித்து அவருக்கு பிரியமாய் நம்மளை மாற்றுகிறார். உலகத்துல எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் இந்த ஊகியில இருக்காங்க, ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறார். பாத்தீங்களா இல்லையா, எப்படி நம்ம தாவீது கோலியாத்தை கொல்றதுக்கு கல்லை செலக்ட் பண்ணி எடுத்தானோ கூழாங்கற்களை, அதே மாதிரி ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு, எத்தனையோ அழகான சகோதரிகளை பார்க்கும்போது அழகழகழகா எவ்வளவு அழகான கற்களை பிடிச்சிருக்க எடுத்திருக்காங்க. அதுக்கிடையில ஆண்டவர் என்ன மாதிரி குட்டையா கருப்பா ஒரு கல்லையும் செலக்ட் பண்ணிருக்கிறாரு இல்லையா. ஆண்டவர் இது பாருங்க, இது நம்மளால அல்ல, ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணனால நம்ம எப்படி மாறிட்டோம், பரிசுத்தவான்களாக மாறுகிறோம், நீதிமான்களாக மாறுகிறோம், குற்றமற்றவர்களாக மாறுகிறோம். ஒரு நாள் மிகவும் மன மகிழ்ச்சியோட தேவ சமூகத்தில் நிக்கிறதுக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக தேவன் நம்மளை மாற்றி இருக்கிறார். ஆண்டவர் செய்த நல்ல காரியங்கள் என்னது, அவர் வந்து பாருங்க, அவர் என்னுடைய அறியாமையை மாற்றக்கூடிய நல்ல உபாத்தியாராக வந்தார். அது மாத்திரம் இல்ல, அவர் வந்து என்ன செய்தாரு, என்னை பரிசுத்தமாக்கும்படியே வந்தார், என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி எனக்காக வேண்டிக் கொள்கிற ஆண்டவரா இருந்தாரு. அது மாத்திரம் இல்ல, என்னை
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காத அருமையான ஒரு ஆண்டவர். அதனாலதான் நம்ம இவ்விதமாக பாடுகிறோம். இது எல்லாம் எப்படி பெற்றோம்? கல்வாரி என்கிற அந்த பாடலை ஒரு ஆண்டோட விருப்பம் எல்லாம் பாருங்க. அந்த நேரத்துல நம்ம எல்லாரும் அந்த நியாயசனத்துல நின்று கொண்டிருக்கும் போது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க, மறுதளிக்கிறாங்க. ஆனா இயேசுசாமியின் முகத்துல மட்டும் அவருடைய வாஞ்சையெல்லாம் என்னையும் அவரை போல மாற்றும்படியாய், அந்த சிலுவையில ஒப்பு கொடுக்கப்படும்படியாய், அந்த முள்முடி சூட்டும்படியாய், தன்னுடைய சரீரத்தை பிழிக்க கொடுக்கும்படியாய் அவர் வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு காரியம் என்னது? என்னையும் அவரை போல மாற்ற. அந்த அடியை நம்ம உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே என்னையும் உம்மை போல மாற்றுங்கப்பான்னு சொல்லி உணர்ந்தவர்களாக அந்த அடியை பாடுவோமா? எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரந்தோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரந்தோ. எங்களை தரை மட்டும் வாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. பாருங்க, 4 காரியங்கள் பார்த்தோம் போது அவர் பூரணமான ஒரு ஆசிரியராக, என்னுடைய அறியாமையை நீக்கும்படியாய் வந்த நல்ல போதகராக அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். 2வது பாருங்க, என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காத ஒரு ஜீவாதிபதியாக அங்க நின்று கொண்டிருக்கிறார். 3வது, என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு எனக்காக வேண்டிக் கொள்கிற ஒரு நல்ல ஆண்டவராக நின்று கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னை பரிசுத்தவானாக மாற்றும்படியாய், பாவியாக இருந்த அற்பமும் ஆண்டவருக்கு பிரியமில்லாம பாளையத்தின் புறம்பே இருந்த என்னை பரிசுத்தவான்களாக மாற்றும்படியாய், என்னை நீதிமானாக்க மாற்றும்படியாய், என்னை குற்றமற்றவனாக மாற்றும்படியாய் ஆண்டவர் என்ன செய்தாரு? நான் அடிக்கப்பட வேண்டிய அதே இடத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். இந்த லென்த் டேஸ்ல பாருங்க, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் காரியங்களை அதிகமா தியானிக்கிறது உண்டு. பாருங்க, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி
ஒரு குற்றமும் நம்ம அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் காரியத்தை பார்க்கும்போது அது ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு வீட்டார் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லையா, ஒரு குடும்பம் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும்? அது பழுதற்றதான் இருக்க வேண்டும், அது ஆட்டுக்குட்டியாகவே இருக்க வேண்டும். இல்லை எனக்கு நிறைய பைசா இருக்க என்று சொல்லி நான் ஒரு காளையையோ அல்லது வேற ஏதோ பெரிய மிருகத்தை நான் தெரிந்தெடுக்க முடியாது. ஒரு ஆட்டுக்குட்டியை தான் தெரிந்தெடுக்க வேண்டும், அது பழுதற்றதாக இருக்க வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நாம் இருக்கக்கூடிய வீடுகளிலே அந்த டோர்ஸ் போஸ்ட்ல அந்த நிலைக்கால்களிலும் அந்த சட்டங்களிலும் அந்த இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். பாருங்க, இந்த 4 காரியங்கள் செய்யப்பட வேண்டும். இந்த 4 காரியம் யாருக்கு பொருந்துகிறது? அந்த கல்வாரியிலே அடிக்கப்பட்ட அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அந்த தேவ ஆட்டுக்குட்டிக்கு அது சரியாகவே பொருந்துகிறது. அந்த பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக சொல்லப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அந்த தேவ ஆட்டுக்குட்டி நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாய், நம்ம ஒவ்வொருவருடைய பலகீனத்தையும் சிலுவையில சுமக்கிற அந்த நல்ல ஆண்டவர் எங்களை நம்ம குடும்பத்தை, நம்ம இங்க இருந்தாலும் ஊர்ல இருக்கக்கூடிய குடும்பத்தையும் பாதுகாக்கிறது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி. நம்ம அப்பா அம்மாவை, நம்ம பெற்றோர்களை, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை, நம்ம பிள்ளைகள் ஊர்ல படிச்சுட்டு இருக்காங்க, அவங்கள பாதுகாக்கிறது என்னது? அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். ஒரே ஒரு வித்தியாசம், எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த வித்தியாசம் என்னது? இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய செல்வந்தர்களாக இருந்தாங்க, பெரிய படிப்பு படித்தவர்களாக இருந்தாங்க, ராஜாவின் அரண்மனை அந்த பார்வோனுடைய வீட்டுல உள்ளவங்களும் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய வீடுகளிலும் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பூசப்பட்டிருந்தது. அந்த எகிப்தியருடைய வீடுகளில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பூசப்படவில்லை. இவர்கள் விசுவாசத்தினால் அந்த ரத்தத்தை பூசினதுனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு பேரும் பாதுகாக்கப்பட்டாங்க. அப்ப இந்த கடைசியா நான் உங்கள் மத்தியில இன்னைக்கு சொல்ல விரும்பின காரியம் பாருங்க, நியாயாசனத்துக்கு முன்பாக இயேசுசாமி நின்று கொண்டிருக்காங்க. அப்ப பிலாத்து கேட்கிறான், கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு பரபாசை நான் விடுவிக்க வேண்டுமோ அல்லது கிறிஸ்துவை நான் விடுவிக்க வேண்டுமோ? அதே கொஸ்டினை உங்கள் மனசுல நீங்க யோசித்து பாருங்க. இந்த நேரத்துல இயேசுசாமி நம்ம முதல்ல பார்த்தோம், அவன் ஒரு பெரிய மாந்திரிகர் அல்ல, அவர் ஏதோ ஒரு உலகத்துல ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்த ராஜாவும் அல்ல, அல்லது தத்துவ ஞானியும் அல்ல, அவரு கட்டுக்கதைகள்ல வந்த கதாபுருஷனும் அல்ல அவரு. ஆனா அவர் யாரு? அவர் என்னுடைய அறியாமையை நீக்க வந்த நல்ல உபாத்தியராக காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, எனக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி எனக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் நான் நீதிமான் ஆக்கும்படியாய் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனக்காக என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காத ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். என்னை முன்குறித்த ஆண்டவராக இருக்கிறார், இல்லையா? அப்ப இந்த கேள்வி இந்த நாள்ல உங்கள் மனசுல நீங்க கேட்கப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லையா, நம்ம பரபாசை விடுதலை பண்ண வேண்டுமோ, இயேசுவை விடுதலை பண்ண வேண்டுமோ? உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஒருவேளை இந்த அன்னைக்கு பிலாத்து கேட்ட மாதிரி இவன் செய்த அநியாயம் என்ன, அவர் என்ன அநியாயம் செய்தார்? நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யவில்லை. நம்ம வேதத்துல வாசிக்கும் போது 5000 பேருக்கும் அதிகமான ஜனங்களை அவர் போஷித்தது அது அநியாயமா? அல்லது குஷ்டரோகியை சுகப்படுத்தினது அநியாயமா? 400 விதவைக்கு அந்த மகனை திருப்பி கொடுத்தது அநியாயமா? அல்லது அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினது அநியாயமா? கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குனது அநியாயமா? இதெல்லாம் அநியாயம் இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பிறகும் அவர்கள் என்ன செய்தாங்க? அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் சொல்லும்படியாய் அந்த ஜனங்கள் அவர்களை ஏவி விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்னாங்க. ஆனா அதே நேரத்துல இவன் என்னச்சுதான், பிலாத்துவின் கரங்கள்ல இப்ப அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பரபாசை விடுதலையாக்கவும் அவனால முடியும். ஆனா அதே நேரத்துல யாரையும் விடுதலை ஆக்க முடியும்? இயேசு சுவாமியையும் விடுதலை ஆக்க முடியும். இந்த கேள்வியை நம்மகிட்ட கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லையா, நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேளை எதாவது சொல்லலாம். ஓகே, அதை நம்ம நேரம் இல்லாதனால நான் அதை அப்படியே முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, ஆனா இயேசுசாமி என்ன செய்தார்? அந்த நேரத்துல அவர் மௌனமாய் இருந்தார். பிலாத்து பாருங்க, பிலாத்துவுக்கு அந்த நேரத்துல அந்த கேள்வி கொடுக்கப்பட்டது. அவன் என்ன செய்தான்? அவன் அங்கே பரபாசையும் விடுதலை பண்ணாம
இயேசுவை தண்டித்து விடுதலை பண்ண வேண்டுங்கிற ஒரு வாஞ்சையோடு ஒரு நியூட்ரல் பொசிஷன்ல நிக்கிறதுக்கு ஆசை பண்ணான். அதுவும் வேண்டாம் இது வேண்டாம், நம்ம நியூட்ரல்ல நின்னுருவோம். நியூட்ரல்ங்கிற காரியம் நம்ம வேதாகமத்துல ஒரு இடத்துலயுமே சொல்லப்படவில்லை. ஒண்ணுல அங்க அல்லது இந்த பக்கத்துல நம்ம நிக்கணும், ஒண்ணுல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும், அல்லது